1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய விதத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதம் எலைஜா சீரீஸ் போயிட்டு இருக்கு. எலியா குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸோ எலியா அப்படின்னோடனே ஒரு சில சம்பவங்கள் நமக்கு டக்குன்னு வரும். எலியா அப்படின்னு உடனே ஒரு சில இன்சிடென்ட்ஸ் டக்குன்னு ஞாபகம் வரும். அப்படிதானே வரும் தானே? நீங்களாம் பாக்குற பார்வையை பார்த்தா எலியாவா அப்படின்ற மாதிரி அந்த பாகால் தீர்க்கதரிசி கிட்ட சேலஞ்ச் பண்ணது அது ஞாபகம் வரும். வேற சாரிபாத் விதவை ஞாபகம் வரும். காகத்தை கொண்ட ஆண்டவர் போஷித்தது ஞாபகம் வரும். அதே மாதிரி சூறை செடி ஞாபகம் வரும்ல. இன்னைக்கு சூறை செடியின் அனுபவம், அதை வச்சுதான் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். எலியாவும் அந்த சூறை செடியின் அனுபவம். சூறை செடி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? ஒரு பாசிட்டிவாவே ஞாபகம் வராது, அப்படிதானே? சூறை செடினோன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கவலை, ரொம்ப சோர்வு, ஒரு டிப்ரெஷன். சூறை செடி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல உடனே வருது அதுதான். பட் இந்த நாள் நம்ம என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, சூறை செடியில ஆண்டவர் எலியாவை எப்படி தேற்றி அவர் அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எலியாவை எப்படி ஆண்டவர் தயார்படுத்தி அனுப்பினாரு, ஆண்டவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரியத்தை மட்டும் நம்ம தியானித்து ஜெபித்து நம்ம கடந்து செல்ல போறோம். சூறை செடி முதல்ல நம்ம 19ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிளை திருப்பி வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 8 வசனத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த எலியா பயங்கர வைராக்கியமா, பயங்கர போல்டா, அவ்வளோ அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் முன்னாடி தனி ஒரு ஆளா நின்று அவ்வளோ சேலஞ்ச் பண்ணி கர்த்தரே தெய்வம் அப்படின்னு அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணாரு. அதுல அவரோட விசுவாசம், அவரோட வைராக்கியம், அவரோட தைரியம், இப்படி நிறைய காரியங்களை பார்த்துட்டே போலாம். ஒரு வசனத்துல போட்டிருக்கு, எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவருக்கு அடுத்த நம்மளை போல பாடுள்ள மனுஷன் ஒரு பக்கம், அதர் சைடு பார்க்கும்போது அவர் சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது, பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ப்ராஃபெட், நல்ல வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு பாக்குறோம். ஆண்டவருக்காக வைராக்கியமான மனுஷன். ஆனா அவ்வளோ வைராக்கியமா அவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு வந்த அந்த மனுஷனுக்கும் அவரோட வாழ்க்கையில என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய சோர்வு வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலயும் அப்படிதானே, நிறைய நேரத்துல போதும் ஆண்டவரே, இந்த ஊழியம் போதும், இந்த வேலை போதும், இந்த ஊரு போதும், இந்த கல்யாணம் போதும், நிறைய போதும் நினைச்சு நம்ம இதோட குவிட் பண்ணிட்டு எங்கேயாவது ஓடிடலாமா, கிவ் அப் பண்ணிடலாமா, விட்டுட்டு ஓடிடலாமான்ற மனநிலைமையில நிறைய நேரம் வருவோம். அது இட்ஸ் காமன். அந்த அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிக்கே வந்திருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் சாதாரண ஆளுங்க தான். அதனால அதை குறிச்சு ரொம்ப நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்றதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த சூறை செடியை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்காருல்ல, அது வனாந்தரத்துலதான் அதிகமா இருக்குமா. அது ஒரு மரம் மாதிரி கிடையாது, ஷ்ரப் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு புதர் செடி மாதிரி இருக்கும் போல. சோ வனாந்தரம் நமக்கு தெரியும்ல, மரமே இருக்காது,
இருக்காது, ஃபுல்லா வெயில். ஆனா அந்த இடத்துல இந்த சூறை செடி வந்து எல்லாருக்கும் ஒரு தங்குறதுக்கு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி, அந்த வனாந்தரம் வழியா டிராவல் பண்றவங்க, பிரயாணம் பண்ண போறவங்களுக்கு அந்த வெயிலுக்கு கொஞ்சம் நின்று ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு தான் இந்த சூறை செடி வந்து அங்கங்க இருக்கும் போல. அது வந்து ஒரு 3-10 அந்த ஃபீட் அவ்வளவு அடி உயரம் வளரக்கூடிய ஒரு வகை தான் இது. இதுலதான் அந்த எலியா வந்து ரொம்ப அந்த ஏசபேலோட மிரட்டலுக்கு பயந்து போய் ஓடி போய் அந்த சூறை செடி கீழே அவர் படுத்து நித்திரை பண்ற. நமக்கு ரொம்ப சோர்வு வரும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகும்போது என்ன பண்ணுவோம்? பயங்கரமா தூக்கம் வரும். சில நேரத்துல யார்கிட்டையும் பேசவே பிடிக்காது, யாரையும் பார்க்கவே பிடிக்காது. யாராவது வந்து ஏதாவது சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டாலே அப்படி அவங்களுக்கு அடிச்சிடலான்ற அளவுக்கு டென்ஷன் வரும். நீங்களாம் நல்ல ஆளுங்கள, உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே வந்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி ஒரு சோர்வு வழியா, ஒரு எரிச்சல் வழியா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வழியா, ஒரு டிசப்பாயின்மெண்ட் வழியா கடந்து போன எல்லாருக்குமே இதை வந்து நம்ம தாண்டி வந்திருப்போம். அப்படிதானே? பயங்கர எரிச்சல், சும்மா எதை பார்த்தாலும் கோபமா வரும். அப்ப யாரையுமே பார்க்காம தனிமைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம். எலியாவும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அன்னைக்கு இருந்தாரு. அவர் போய் அந்த சூறை செடியில, வனாந்தரம்னா யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க, எந்த தொல்லையும் இல்லாம பேசாம நிம்மதியா ஓரமா போய், போதும் ஆண்டவரை என்னை விட்டுருங்க, நான் இதோட என் உயிரை நீங்க எடுத்துக்கோங்க, நான் நிம்மதியா உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பயங்கர அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்படியே எல்லாத்தையும் விட்டுருவோம், நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. கடைசி அவருக்கு ஒரு தற்கொலை எண்ணமே வந்துருச்சு. ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கிறீங்களா நீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன், ஒரு தனிமை உணர்வு. யாருமே இல்லை, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், எனக்கு கூட யாருமே இல்லையே அப்படின்னு அவர் மேலேயே ஒரு சுய பச்சாதாபம், ஒரு கழிவிறக்கம் எல்லாம் வந்து அந்த சூறை செடி அடியில எலியா வந்து ரொம்ப சோர்ந்து போய் நித்திரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல யார் அனுப்புறாரு? ஒரு தேவ தூதனை அனுப்புனாரு. முதல்ல யார் அனுப்புனாரு? கேரி தாற்றங்கரையில இருக்கும்போது காகத்தை அனுப்புனார். ஒருவேளை இங்கேயும் திருப்பி காகத்தை அனுப்புனா எலியா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பாரோ என்னவோ. ஏற்கனவே அவர் சோர்ந்து போய் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறதுனால திருப்பி காகத்தை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாரு நினைச்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு அழகான ஏஞ்சலை அனுப்பி அவருக்கு அழகா ஃபுட்டு கொடுத்து, நீ சாப்பிடு அப்படின்னு. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாரு? அவரு திரும்பவும் படுத்து தூங்கிட்டாரு. அவ்வளோ ஒரு எரிச்சல், அவ்வளோ ஒரு சோர்வு அவருக்கு. அவருக்கு என்ன பண்ணனே தெரியாத ஒரு சூழ்நிலை, திரும்பவும் படுத்து தூங்கிட்டாரு. செகண்ட் டைம் திரும்ப ஏஞ்சல் வந்து தட்டி எழுப்பி திரும்ப அவருக்கு ஃபுட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம கத்துக்க போறோம். அந்த 5ஆம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி அந்த சூறை செடியின் அனுபவம் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. அந்த சூறை செடியின் அனுபவத்துல முதலாவதாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காட்ஸ் ப்ரொவிஷன் இஸ் தேர். அதாவது ஆண்டவரோட, தேவனோட போஷிப்பு இல்ல போஷாக்கு அந்த சூறை செடியின் பாதையில நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேவன் அந்த இடத்துல நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு இடமாகவே அந்த சூறை செடியின் அனுபவம் இருக்கிறது அப்படின்னு முதலாவதாக நம்ம பாக்குறோம். நம்ம ஒரு ப்ரொவிஷனும் இருக்கு, ஒரு அஷ்யூரன்ஸும் இருக்கு. அத தேவனுடைய அந்த போஷாக்கும் இருக்கு, அவரோட ஒரு உறுதியும் இருக்கு. நான் வந்து என்ன பெரிய பிரச்சனைனாலும் நான் இருக்கேன், நான் வந்து அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற அந்த அஷ்யூரன்ஸும் அந்த சூறை செடியின் அனுபவத்துல எலியாவுக்கு கிடைத்ததாய் நம்ம பாக்குறோம். எப்படின்னா அவரு பயங்கர டிப்ரெஷன், தூங்கிக்கிட்டே இருக்காரு. அவரு ரொம்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி அவ்வளவுதான் என் வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்ற சூழ்நிலையில அவர் வந்து அந்த சூறை செடியில வந்து படுத்திருக்காரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் லைஃப் இதோட முடிஞ்சு போல, இனிமேதான் உன்னைய அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போக போறேன். நீ வந்து அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீ ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிற. ஆனா நான் அந்த ஃபுல் ஸ்டாப்ப ஒரு கமாவாக்கி அடுத்து ஒரு சூப்பரான, ஒரு பெஸ்டான ஒரு புது அத்தியாயத்தை உன் வாழ்க்கையில தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எலியாவை தட்டி எழுப்பி, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணி அவர் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ ஆண்டவர் வந்து எலியாவை பார்த்த உடனே டென்ஷன் ஆகல. அவருக்கு வரும்ல, ஐயோ என்ன இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பயங்கரமா வல்லமையா எனக்காக அவன் தனி ஆளா நின்னுட்டு இருந்தான், ஆனா என்ன இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இல்லாம ஆண்டவருக்கு தெரியுது அவரோட உள்ளத்தின் ஆழத்துல அவர் என்ன யோசிக்காரு, அவர் என்ன பிரச்சனைய ஃபேஸ் பண்றாருன்றத ஆண்டவர் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. சோ அந்த டைம்ல அவருக்கு என்ன வேணுமோ, அவருக்கு என்ன வேணுமா இருந்துச்சு? சாப்பாடு வேணுமா இருந்துச்சு, நல்ல ஒரு ரெஸ்ட் வேணுமா இருந்துச்சு, நல்ல ஒரு என்கரேஜிங் வேர்ட் வேணுமா இருந்துச்சு. அதெல்லாம் ஆண்டவர் எலியா கேட்டாரா?
ஆண்டவர் எலியா என்ன கேட்டாரு? என்னை கொன்றுங்க அப்படின்னு தான் கேட்டாரு. நான் செத்து போறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. உடனே ஆண்டவர் சரி சாகு அப்படின்னு சொன்னாரா? இல்ல, பக்கத்துல வந்து தூதன் அவரை தட்டி எழுப்பி அவருக்கு மோட்டிவேஷனா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசி அப்படி எதுவுமே பண்ணல. ஆண்டவர் அழகா சாப்பாடு கொடுத்தாரு, அவர் ரெஸ்ட் எடுக்க வச்சாரு. அடுத்து அதை பத்தி எதுவுமே பேசல, கிளம்பு உனக்கு நிறைய வேலை இருக்கு, அவ்வளவுதான். சோ ஆண்டவரோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்பயுமே வேற மாதிரி தான் இருக்கும். சோ கேரித் ஆத்துல உள்ள தண்ணி ஃபுல்லா வத்தி போனாலும், தேசம் ஃபுல்லா பஞ்சம், ஒரு துண்டு அப்பம் கூட கிடைக்காம எல்லாரும் சுத்திட்டு இருந்தாலும், அவருடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும், எல்லாமே அடைக்கப்பட்டது போல இருந்தாலும், அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வழியை நிச்சயமா திறப்பார். எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலையும் நமக்காக அவரால் வாசலை திறக்க முடியும். இப்ப ரீசெண்டா சிஸ்டர் மிராக்கிளோட ஹஸ்பண்ட் நவீன் சொன்னாங்க, அவங்க கம்பெனில எல்லாரையும் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் இல்ல, இவரோட ஸ்டேஜ்ல உள்ள நிறைய பேரை கூப்பிட்டு நிறைய 30, 40, 50 கூப்பிடுவாங்களாம், பேசுவாங்களாம். அவங்களுக்கு 6 months சேலரி கொடுப்பாங்களாம், நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்களாம். அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிற அவங்க வந்து ரொம்ப நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய பிரச்சனை. இந்த சூழ்நிலையின் மத்தியில பிரதர் நவீனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஆபீஸ்ல இருந்து ஒரு கார் வேற வாங்கி கொடுத்திருக்காங்க. இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா சாத்தியமே இல்ல. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் எல்லாமே பஞ்சம், எல்லாமே நெகட்டிவ். கம்பெனில எல்லாரையும் வெளியே அனுப்புறாங்க. ஸ்டீவுக்கு கூட வேலை கிடைக்கும் போது அப்படிதான், எல்லாரையும் வெளியே அனுப்புறாங்க டிசிஎஸ்ல அப்படின்னு. ஏற்கனவே 1 வருஷம் வீட்டுல இருந்தா பாக்குற எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னும் இதுக்கு வெயிட் பண்ற, அங்க சும்மாவே வேலையில விட்டு எல்லாரையும் தூக்கிட்டு இருக்காங்க, உனக்கு இன்னும் கிடைக்கும்னு நினைக்கிறியான்னு. ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஒரு சீட்டை ஆயத்தம் பண்ணி உள்ள கொண்டு போவார். எங்கனாலும் எந்த சூழ்நிலையினாலும், சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தாலும் நமக்காக ஆண்டவர் ஒரு புதிய வாசலை திறக்கிறதுக்கு போதுமானவர் இருக்கிறார். அவருடைய ப்ரொவிஷன், காட்ஸ் ப்ரொவிஷன் அப்படின்றது ஒரு ரெடிமேட் சொல்யூஷனா எப்பயுமே ரெடிமேட் ப்ரொவிஷனா இருக்காது. எல்லாருக்கும் இப்போ பிரதர் அலெக்சாண்டருக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை தான் சிஸ்டர் கிளாடிஸ்க்கு கொடுப்பாரு அப்படின்னு இல்ல. அவருக்கு என்ன தேவையோ அந்த கஸ்டமைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவரோட சூழ்நிலைக்கு, அவரோட பொருளாதாரத்துக்கு, அவரோட குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த ப்ரொவிஷனை அவருக்கு கொடுக்கிறாரு. அப்படின்னா இவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமா ஆண்டவர் உருவாக்கி நம்முடைய தேவைகளை ஆண்டவர் ஆச்சரிய விதமாய் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை, நான் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எலியா ஒருவேளை அன்னைக்கு கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையை பார்க்கல, ஃபியூச்சர்ல எலியாவை குறிச்சு என்ன பிளான் அப்படிதான் பாக்குறாரு. நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைய நேரம் இன்னைக்கு எனக்கு இது சரியில்லை, அது நடக்கல, இந்த காரியத்துல எனக்கு கஷ்டமா இருக்கு இப்படி நிறைய நம்ம யோசிச்சுட்டு ஒருவேளை இந்த இடத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஒரு வியாதியா இருக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பொருளாதாரத்துல பிரச்சனை, எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி எல்லாமே. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உள்ளதுக்கு நமக்கு ப்ரொவிஷனை தரேன், போஷாக்க தரேன் அப்படின்னு சொல்லல. நம்முடைய ஃபியூச்சரையும் நமக்கு எதிர்காலத்தையும் யோசிச்சு அதுக்கு தேவையாய் ஆண்டவரே நமக்காக ஒரு இதை ஆயத்தம் பண்ணி நம்ம கையில தந்து நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவர். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு. நிறைய நேரத்துல நம்ம ஒரு வேலை அவரை விட்டு தூரமா போலாம், நிறைய நேரம் நம்ம அவரை ஃபுல்லா டிபெண்ட் பண்ணாம இருக்கலாம், நம்ம தேவையில்லாத காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் படியா நம்ம எல்லாருக்கும் அவர் வந்து ஆச்சரியமாய் தேவைகளை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆகாருக்கு அந்த வனாந்தரத்துல அழகா ஒரு வழியை திறந்த ஆண்டவர். அதே போல அந்த விதவை தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவி, அவங்களுக்கு கடன் பிரச்சனை, 2 பிள்ளைகளையும் கடன் வந்து கூப்பிட்டு போற சூழ்நிலையில ஆண்டவர் அழகா அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுத்தாரு அப்படின்னு பாக்குறோம். ஒண்ணுமே இல்ல, அந்த கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சு ஆண்டவர் அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ நமக்கு வர்ற ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய தேசத்தின் பொருளாதாரத்தை வச்சோ இல்ல நம்முடைய வேலையை வச்சோ நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலையை வச்சோ கிடையாது. நம்மளோட ஆசீர்வாதம் எல்லாம் பரத்திலிருந்து, ஆண்டவருடைய கையிலிருந்து, உன்னதமானவரின் பொக்கிஷத்திலிருந்து நமக்கு வருது. சோ எது எப்படி போனாலும், நம்ம சுத்தி எவ்வளோ மோசமா இருந்தாலும், எல்லாமே நெகட்டிவா இருந்தாலும், எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு இருந்தாலும், நமக்கு என்னென்ன வரணுமோ என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஒரு குறைவில்லாமல் கொடுக்கிறதுக்கு, நம்மை போஷிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவரா இருக்காரு. ஹல்லேலூயா. சோ என்னெல்லாம் தேவையோ, என்னென்ன ஆஸ்பெக்ட்ல என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கிற யெகோவா ஈரே அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறாரு. சோ அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். அன்னைக்கு எலியாவை போஷித்த தேவன் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய போதுமானவர் இருக்கிறார்.